ஹலோ மக்களே, அந்த பிரியாணிக்கு போட்ட சீக்ரெட் மசாலாவை ரிவீல் பண்ணுவோமா? அன்னைக்கு நான் ப்ரான் பிரியாணி செஞ்சேன். இன்னைக்கு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். சீக்ரெட் மசாலாவை ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. 1/2 kg சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சாச்சு. பிரியாணிக்கு 3 ஆனியன், 3 டொமேட்டோ, 3 சில்லி, ஒரு கைப்பிடி புதினா அண்ட் கொத்தமல்லி. இன்னைக்கு நான் 3 கிளாஸ் அரிசி போட்டு சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். 3 குழிக்கரண்டி எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய், ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் அண்ட் சில்லி போட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர்ல வரணும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும்னா உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கர்டு 1 டீஸ்பூன். அடுத்து தக்காளி. இப்பதான் அந்த சீக்ரெட் மசாலாவை போட போறோம். மசாலா ரெடி பண்ண ஜார்ல அரை தக்காளி, அரை வெங்காயம், ரொம்ப கொஞ்சமா கொத்தமல்லி, தயிர் 1 டீஸ்பூன், குட்டி ஸ்பூன்ல சோம்பு 1 ஸ்பூன், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுச்சு. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். அவ்வளவுதான், இதுதான் அந்த சீக்ரெட் மசாலா. இதை மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சு பிரியாணில சேர்த்துருங்க. இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கு. நீங்க லைட்டா தண்ணி ஊத்தி கூட பிரியாணில சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு சிக்கனை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. நான் பிரியாணி செய்யறதுக்கு 3 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 4.5 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வரும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் லெவல் வர அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் போட்டு தம் போட்டுடணும். அடியில் தோசைக்கல் போட்டால் தம் போடும்போது அடி பிடிக்காது. அதுக்காக தான். கடைசியாக 2 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக புதினா, ஒரு 20 மினிட்ஸ் தம்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.